ஹலோ கைஸ், நீங்க பாக்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் ஒன் பீஸோட எபிசோட் 344 பார்க்க போகிறோம். எடுத்ததும் ஃபீஸ்ட் ஆஃப் த ஜாம்பி சாங் த நைட் ரைட்ஸ் பெல் இஸ் த சவுண்ட் ஆஃப் டார்க்னஸ்ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. மேன்ஷனுக்கு வெளியே ஜாம்பி சில விஷயங்களை ப்ரெப் பண்ற போல இருக்கும். கிளாக் டிக் ஆகிட்டே இருக்கும். நாமே ஒரு கட்டத்துக்கு மேலே கடுப்பாயிருப்பா. ஹக்பேக் கிட்ட இந்த ஜாம்பி ரிசர்ச் நீ தான் பண்றேன்னு எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஒழுக்கு மரியாதையே இந்த வேலையெல்லாம் எதுக்கு பண்ற, ஏன் பண்றீங்க அதை சொல்லுன்பா. உசாப் பயந்துருப்பான். நாமி கொஞ்சம் அவங்ககிட்ட பார்த்து பேசுன்பா. ஹக்பேக் சிரிச்சுட்டு பொண்ணு நீ நல்லா கியூரியாசிட்டியில மூழ்கி போயிருக்கேன்னு தெரியுது. பட் இந்த ஜாம்பி ரிசர்ச்லாம் நான் தான் பண்றேங்கிறதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்குன்னு கேட்பான். நாமி விக்டோரியா சென்ட்ரியை பத்தி எங்களுக்கு தெரியும். அங்க நியூஸ் ஆர்டிக்கல்ல பாத்துட்டோம். அவ செத்து கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேல ஆச்சுன்பா. ஹாக்பேக் பைத்தியங்களா, இது எப்படி உங்களுக்கு தெரியும்? அந்த ரூம்குள்ள போனீங்களான்பா. உசாப்க்குலாம் அல்லு இருக்காது. ஹாக்பேக் நீங்க லேப மட்டும் பார்த்தது இல்லாம அந்த ரூம்குள்ள வேற போய் வந்திருக்கீங்களா? சாமுராய் ரியுமா சென்ட்ரி 2 பேரும் இவங்கள திரும்பி வர முடியாத இருள் உலகத்துல போடுங்கன்பா. 3 பேருக்கு அல்லு இருக்காது. சாப்பர் ஒரு நிமிஷம் இருங்கன்பா. ஹாக்பேக் நைட் ரைட் வேற ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறம் எதுவும் செய்ய முடியாது டாக்டர்ன்பா. சாமுராய் ரியுமா இங்க வந்திருப்பான். பட் அவனோட கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபுல்லாவே ப்ரூக்கோடது போல இருக்கும். லேபரட்டரிக்கு ஏதாவது ஆச்சுனாலும் பிரச்சனை இல்லையன்ட்டு. என்ன இந்த பொண்ணு பார்க்க எவ்வளவு அழகா இருக்கான்பா. நாமே அப்பெல்லாம் இல்லைன்பா. அவன் என் கண்கள் அழகான பெண்களா தான் தேடும். ஆனா எனக்கு தான் கண்களே இல்லையன்ட்டு யோகோன்னு சிரிப்பான். டக்குன்னு பேண்டையை கட்டுறேன்பா. நாமே முடியவே முடியாதுன்னு கத்திட்டு இதே வார்த்தைகளை தானே ப்ரூக்கும் சொன்னான்னு யோசிப்பா. இது என்ன ஏதாவது கோ இன்சிடென்ட்ஸ்ங்கிற மாதிரி யோசிப்பா. ஹாக்பேக் இது ஒன்னும் மத்த ஜாம்பிஸ் போல இல்ல. இவன் ஆர்ப்பரிக்கிற நியூ வேர்ல்ட்ல இருக்க வானோல இருந்து வந்தவன். இவனை பத்தி சொல்லிக்கிற விஷயங்கள் உண்மையானு தெரியல. வானத்துல வெறி பிடிச்ச மாதிரி சுத்தி தெரிஞ்ச டிராகனையே வெட்டி வீசி இருக்கான்பா. ரூமா பக்கத்துல வர உசாப் சாப்பர்ல கிட்ட வராதேன்பாங்க. நாமே ஃபைட் பண்ண தயாரா இருப்பா. டக்குன்னு பார்த்தா ரீமா அவங்கள தாண்டி போயிருப்பான். சென்ட்ரி கிட்ட ஸ்நாக்ஸ் எல்லாம் கேட்பான். 3 பேத்துக்கு ஒன்னும் புரியாது, குழம்பி இருப்பாங்க. சரி என்னமோ ஒன்னு தப்பிச்சா போதும் ஓடுவாங்க. இந்த இடத்துல தாக்குதல் நடக்கும். ஹாக்பேக் சிரிச்சுட்டு இதுதான் ஸ்பிளண்டிடான ஒர்க். விக்டிம்ஸ்க்கு தான் தாக்கப்பட்டதும் கூட தெரியாதுன்ட்டு சிரிப்பான். ரீமா கத்தியை உள்ள வைக்கிறப்ப 3 words hum நாச் ஸ்லாஷ்ன்பா. 3 பேரும் விழுந்ததை பார்த்துட்டு ஹாக்பேக் பயங்கரமா சிரிப்பான். இதுக்கப்புறம் வெளியே ஜாம்பிஸ் வரதை காட்டுவாங்க. நம்ம அழுக மெயின் டோர் கிட்ட வந்திருப்பாங்க. லோஃபி கதவை திறங்கன்பா. அண்ட் கதவை நீக்கவும் முடியாம இருக்கும். டக்குன்னு பார்த்தா பூட்டை உடச்சிட்டு உள்ள போவான். இப்போ ஓப்பன் ஆயிடுச்சுன்ட்டு ஜோரோ உடச்சு போட்டு ஓப்பன் ஆயிடுச்சாமான்பா. உள்ள போனதுமே லூஃபி கெக்கோமோரியா வெளியே வா, உன உதைக்க வந்திருக்கன்பா. பிராங்கி இந்த ரூமை யார் பயன்படுத்துவான்பா. ஜோரோ இப்போதைக்கு யாரும் இல்லாத போல இருக்குன்பா. லூஃபி ஏதாவது மான்ஸ்டர்ஸ் இருக்கீங்களா கெக்கோமோரியான்னு கத்துவான். ஜோரோ இவ்வளவு பெரிய இடமா இருக்கு, வேலை செய்யற ஆட்கள் கூட ஒருத்தரும் இல்லையான்பா. சாஞ்சி இந்த இடத்துல ஏதோ கலவரம் நடந்த போல இருக்கு, நாமைக்கு மட்டும் ஏதாவது ஆயிருச்சுன்பா. வைங்சங் சிரிச்சுட்டு எங்க மாஸ்டர் பேர்ல உனக்கு தெரிஞ்சிருக்கேன்பா. லூஃபி பண்ணிக்கு செவத்துல என்ன வேலைன்பா. அது இன்னும் சர்ப்ரைஸ் இருக்கு, என்ன கண்ணுகளா எல்லாத்தையும் வெல்கம் பண்ணலாமான்பா. ஒன்ஸ் எல்லாமே வந்ததும் சாஞ்சியன் ராபின்லாம் வெளியே பார்த்த மாதிரி எதுகளும் ஜாம்பிஸ் தான் போல. அண்ட் இதெல்லாம் ஆச்சரியமூட்டுற விதத்துல இல்லைன்பாங்க. லூஃபில ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிருப்பா. என்னடா இப்படிலாம் இருக்கான்னு. சாஞ்சி ஒருத்தனை மூஞ்சிலே உதச்சிட்டு நாமி எங்கடான்பா. ராபின் கிட்ட அந்த லேடி அட்டாக் பண்ண வரவும் இவ்வளவு அழகா இருக்க பொண்ணு எதுக்கு மூஞ்சி இவ்வளவு கொடூரமா கத்திக்கிட்டு வராட்டின்பா. அவ்வளோ அப்படியே அங்கவும் ராபின் பெயிண்டிங்ல இருந்தாலும் யாரும் வெளியே வரக்கூடாது, உள்ளே தான் இருக்கணும்ட்டு எல்லாத்தையும் கிளச் பண்ணி விடுவா. பிராங்கி அந்த பக்கம் 2 பேத்த பிடிக்கவுமே அடே நீ மனுஷன் தானா, என்னடா புடி இரும்பு புடியா இருக்குன்பானுங்க. இதுக்கு முன்னால சில பலவீனமானவங்க கோழைகளோட்ட வந்தாங்களே அவங்க இருக்க அதே குரூவாடான்பாங்க. பிராங்கி 2 பேத்தோட மண்டை எதிரா வச்சு முட்டிட்டு ஆமாண்டான்னு கத்துவான். ஒரு 2 sword ஸ்டைல் நிகிரி பண்ணுவான். இதை கேட்ட ஜாம்பி அது ஏதாவது சூஷி டைப் ஆன்பா. தலைவன் அந்த ஜாம்பிஸே சூஷி ஆக்கி இருப்பான். லூஃபி இந்த ஐலாண்ட்ல என்னடா எங்க போனாலும் பார்ட்டி பண்ற மாதிரியே இருக்குன்ட்டு ஹாப்பியா இருப்பான். அந்த கார்பெட் கரடி அட்டாக் பண்ண வரும். லூஃபி அது கூட ஃபைட் பண்ற மாதிரியே இருக்காது, விளையாடுற போல இருக்கும். கரடியில கடுப்பா இருக்கும். லூஃபி நீ என் வழியில குறுக்க வராம இருந்தா நான் உன்னை என் குரூல சேர்த்திருப்பான்டான்ட்டு ஜம்ப் அடிச்சு பசுக்கா பண்ணிருப்பான் மூஞ்சி மேல. ஒயிங்சங்குல இதெல்லாம் பார்த்துட்டு அல்லு இருக்காது. லூஃபி கடைசி வரைக்கும் எல்லாம் முடிஞ்சதுலன்பா. பிராங்கி இல்ல மேல இன்னொன்னு இருக்குல்லன்பா. ஒயிங்சங்க்ல பயந்து நடுங்கும். இதுக்கப்புறம் ஹாக்பேக்கோட ரிசர்ச் லேப்ல காட்டுவாங்க. நம்ம ஆளுங்க 3 பேத்தையும் அன்கான்சியஸ் ஆகிற அளவுக்கு அடிச்சு போட்டிருப்பாங்க இல்லையா. அவங்க 3 பேத்தையுமே சவப்பெட்டியில வச்சு மூட ஆரம்பிப்பாங்க. ஹாக்பேக்ல பயங்கர சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருப்பான். இதுக்கப்புறம் மேன்ஷனுக்குள்ள ஜாம்பிஸ் எல்லாமே வரத காட்டுவாங்க. அதுக்கு கையில பெரிய சைஸ் பால் ஒன்னு இருக்கும். அது மேலதான் அதிக அளவுல போக்கஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஃப்ரேம் பை ஃப்ரேம் காட்டுறப்பெல்லாம். இதுக்கப்புறம் நம்ம ஆளுங்க அந்த ஒயிங் சங்க கீழே கொண்டு வந்திருப்பாங்க. ஒயிங் சங்குக்கு அல்லு இருக்காது இல்லையா. டேடே நாங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எதுவும் பண்ணல, ஜஸ்ட் மேல இருக்க எங்க பெட்ரூம்ல நல்லா தாலாட்டு பாட்டு பாடி அப்படியே தூங்க வச்சிருக்கோண்டான்பா. தேங்க்யூ இதுக்கு நாங்க ஏமாறுவோமான்பா. ஒயிங் சங் நான் ஏன்டா போய் சொல்லணும்பா. இதுக்கப்புறம் அந்த ஸ்டெப்ஸை காமிச்சிட்டு ஒயிங் செக் வேணும்னா நீங்களே போய் வேணா செக் பண்ணி பாத்துக்கங்களேன்பா. தேங்க்யூ ஒரே நிமிஷம் இருங்கன்ட்டு சுத்தி பார்த்துட்டு எனக்கு இங்க ஏதோ வீடா இருக்கேன்பா. ராபினுமே சுத்தி பாப்பா. லூஃபியும் பார்த்துட்டு இருப்பான். பிராங்கி நம்ம சூர்லப்புறம் உள்ள குக்கெங்களான்பா. லூஃபி ஆமா சாஞ்சி எங்க டே எவனாவது பாத்தீங்களான்பா. பார்த்தா இங்க இருக்க ஜாம்பிஸ் எல்லாமே சிரிச்சுக்கிட்டே இருக்குங்க. ஜோரோ அடடே பாவம் போயிட்டானா, சரி உன் ஆன்மா சாந்தி அடையட்டும்பா. பிராங்கி ஒரு நல்ல வேல்யூபிளான ஆள விட்டமேன்பா. லூஃபி அடே போனது சாஞ்சிடா, அவனுக்கு என்னானாலும் அவன் ஓகேவா தான் இருப்பான்பா. ராபின் எனக்கு இப்ப டைமை பத்தி தான் கொஞ்சம் குழப்பமா இருக்கு. ஏன்னா இவங்க
இவங்க நம்ம குக் சாஞ்சியவே தூக்கிருக்காங்கண்ணா. இதுக்கு முன்னால வந்து 3 பேரும் என்ன இருப்பாங்களோன்னு கொஞ்சம் பயமா இருக்குன்பா. ஒயிங்சங் ஆக்சுவலா நீங்க யாரும் ஸ்ட்ராங்லா இல்லடா, சீக்கிரமே உங்க நம்பர்ஸ் குறைஞ்சுக்கிட்டே வரும். இப்ப அடுத்த கேள்வியே உங்கள அடுத்து யார் காணாம போக போறாங்கிறது தான்பா. ராபின் இப்போதைக்கு நம்ம எல்லாரும் கவனமா இருக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்ல. இதுக்கப்புறம் நம்மளோட உள்ளுணர்வு படி போய்க்கலாம். யாரும் யாரையும் விட்டு பிரிய வேண்டான்பா. ஒயிங்சங் ஹே தோத்தாங்கோலிகளா, உங்களால இந்த விஷயத்துல எதுவுமே பண்ண முடியாது நக்கல் பண்ணுவான். ராபின் பெருசா கண்டுக்க மாட்டா. இப்போதைக்கு மத்தவங்களை அடிச்சு கேட்போம் அவங்களை எங்க கூட்டிட்டு போயிருக்காங்கன்னு. அது மூலமா ஏதாவது தெரிய வரலான்பா. ஜோரோ ஒரு கைட கூட்டிட்டு போனா இப்படின்ட்டு ஒயிங்சங்க பாப்பான். ஒயிங்சங் பதறி இருப்பான். இதுக்கப்புறம் சுத்தி இருக்க ஜாம்பிஸ் எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிருக்குங்க. ஒயிங்சங் பொங்கடா பொங்கன்பான். அந்த ஜாம்பிஸ் உங்க எல்லாத்துக்கும் சாகறது தான் விருப்பம்னா பொங்கடா போய் எங்க மாஸ்டர் கிட்ட மோதி தான் பாருங்களேன், எவனும் உயிரோட திரும்ப முடியாது. எங்களோட ரியல் பாஸ் கடலோட 7 வால் லார்ட்ஸ்ல ஒருத்தர் கெக்கோ மோரியான்னு சொல்ல வரும்போதே ஐயோ அவர் பேரை சொல்றக்கே எனக்கு பயமா இருக்குன்னு பாருங்க. ஒருத்தன்லாம் இன்னும் அதிகமான பில்டப் கொடுக்க ஆரம்பிப்பான். இங்க பாருங்கடா அவருக்கு எதிராக மட்டும் போய் நின்னீங்க ஒருத்தன் கூட உயிரோட திரும்ப முடியாது. அதாவது அந்த கெக்கோ மோரியா இல்ல எங்க மாஸ்டரோட உண்மையான பவரை பாத்தீங்கன்னா எல்லா குளம் நடுங்கி போயிருவீங்க. ஒரு பையன் உயிரோட தப்பிக்க முடியாது. நான் உங்க இடத்துல இருந்தா எப்பவோ ஓடி போயிருப்பேன்பா. லூஃபி பெயிண்டிங்ஸா நீங்க ரொம்ப தான் நடுங்கிட்டே இருக்கீங்க. ஆனா நான் உங்ககிட்ட ஒரு மெசேஜ் சொல்றேன், அதை நீங்களே உங்க மாஸ்டர் கிட்ட சேர்த்தீங்கன்பா. நடந்து வரப்ப கட்டையை மிதிக்கிறப்பெல்லாம் தெரிக்கும். அது அந்த ஜாம்பிஸ் எல்லாமே பேனிக் ஆயிருக்குங்க. லூஃபி அவங்கிட்ட போய் சொல்லுங்க என் ஃப்ரெண்ட்ஸ் மேல மட்டும் அவன் விரல்ல ஒண்ணு பட்டான் கூட நான் அவனை அடிச்சு பொழந்து வானத்துக்கு அனுப்ப வேண்டியது வரும். இந்த ஐலாண்டையே 2ஆ பொழக்க வேண்டியது வரும்பான். இதை கேட்ட ஜாம்பிஸ் எல்லாமே பதறி இருங்க. லூஃபி சிம்பிளா மூக்கு நோண்டிட்டே காணாம போனது சாஞ்சி தானப்பா, அவன்லாம் அசால்ட்டா அடிச்சு போட்டு வந்துருவான், அவனை பத்தி எல்லாம் பயக்க வேண்டிய அவசியமே இல்லைன்ட்டு கிளம்புவான். இதுக்கப்புறம் நம்ம ஆளுக கிளம்புறப்ப பிராங்கி ஒயிங்சங்க மட்டும் தூக்கிப்பான். அதுவும் அடே சீரியஸா என்ன ஏன்டா தூக்கிட்டு போறீங்க, நிஜமாலுமே என்ன கூட்டிட்டு போறீங்க தானான்ட்டு பயப்படுவான். ஒயிங்சங் பார்க்க போனா மாஸ்டர் நம்மளோட மேன்ஷனுக்குள்ள சில பேர் பயமுறுத்துற அளவுக்கு வந்திருக்கானுங்க. ஈவன் சர்ப்ரைஸ் ஜாம்பிஸே சர்ப்ரைஸ் பண்ணிட்டானுங்கன்பான். இதுக்கப்புறம் மத்த ஜாம்பிஸ் கீழே கிடக்கும் இல்லையா, அதுகளுக்கு மத்தியில ஒரு சிகரெட் அணைஞ்சு போய் கிடக்கிறத காட்டுவாங்க. இதுக்கப்புறமா மேன்ஷனுக்கு வெளியே காமிச்சா சுத்தி வர வெளிச்சம்ங்கிறது ரொம்ப பயங்கரமா இருக்கும். பார்த்தா பால் ஷேப்ல ஒன்னு எடுத்துட்டு வந்திருப்பானுங்க இல்லையா, அது டிஸ்கோ லைட் அதை செட் பண்ணிருப்பானுங்க. இந்த இடத்துல வச்சு ஜாம்பிஸ் எல்லாம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு இருக்குங்க. பாட்டு பாடுறப்ப கூட எல்லாத்தையும் ஓட ஓட விரட்ட போறோம், இங்க எது ஒரு பைரட் கூட தப்பிச்சு போக முடியாது, எல்லாத்தையும் ஜாம்பிஸ் ஆக்கி நம்மள போலயே ஆக்க போறோம்ட்டு சும்மா பயங்கரமா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு இருப்பானுங்க. இதுக்கப்புறம் அப்சலாம் ஒரு பக்கம் நடந்து போறத காட்டுவாங்க. ஒரு ரூமோட கதவை நீக்கி இருப்பான். இந்த இடத்துல வச்சு நம்ம பிளே கிரவுண்டுக்கு பல பைரட்ஸ் வந்திருக்காங்க. இன்னைக்கு அவங்கள வேட்டையாட வேண்டியது நம்ம கடமை. ஜெனரல் ஜாம்பி எந்திரிங்கன்பான். திடீர்னு பார்த்தா சுத்தி வர அசைவுகள் தெரியும். அப்சலாம் பழங்காலத்து போராளிகளை எந்திரிங்கன்பான். இந்த இடத்துல ஸ்டார்டிங்ல 3 பேர் எந்திரிக்காங்க இல்லையா, இவங்க 3 பேருமே ராக்ஸ் பைரட்ஸை சேர்ந்தவங்க. கில்பாஸ்டர், ஜான் அண்ட் கான்ஜூயி. இப்ப ஒன் பீஸ்ல ரீசென்ட் டைம் வந்த மாங்காஸ் பார்த்தவங்களுக்கு ராக்ஸ் பைரட்ஸ்னா யாருங்கிறது தெரியும். இல்ல இப்ப பாக்குற டிஏஎஃப் யாருக்காவது ராக்ஸ் பைரட்ஸ் பத்தி தெரிஞ்சா என்ன இதுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இப்ப எந்திரிச்சு அந்த 3 ஜாம்பிஸ்மே ஒரு காலத்துல ராக்ஸ் பைரட்ஸ்ல இருந்தவங்க. அண்ட் இவங்களுக்குமே தனித்தனி கதையும் இருக்கு. இதுக்கப்புறம் உசாப் நாமியன் சாப்பிட ஒரு சவப்பெட்டிக்குள்ள போட்டிருப்பாங்க இல்லையா, அது ஏதோ ஒரு இடத்துக்கு டெலிவரி ஆகிற போல இருக்கும். அப்சலாம் இப்ப நம்ம இடத்துக்கு வந்திருக்கிறது ஸ்ட்ரா ஹெட் பைரட் க்ரூஸ். வெறும் சின்ன குழு தான், 8 பேர் தான் இருக்கானுங்க. அவங்க இதையத்தை நம்ம மாஸ்டருக்கு சமர்ப்பிக்கலாமான்னு கத்துவான். இதுக்கப்புறம் நம்ம ஆளுக சிம்பிளா நடந்து போறதை காட்டுவாங்க. அப்சலாம் மொத்த ஜெனரல் ஜாம்பிஸுமே எழுப்பி விட்டுருப்பான் இல்லையா, அவன் முன்னால நிக்க பின்னால பூரா ஃபைட் பண்றக்கு அவனுங்களும் ரொம்ப பயங்கரமா தயாராகி நிப்பானுங்க. அப்சலாம் வந்தவங்களுக்கு பயம்னா என்னன்னு காட்டலாமான்பா. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது. கெக்கோ மோரியாக்கு யாராவது ஃபேன்ஸ் இருந்தா கெக்கோ மோரியான்னு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ராக்ஸ் பைரட்ஸை பத்தி தெரிஞ்சவங்க அந்த க்ரூவோட கேப்டனான ஜெபக்கு ஃபேன்ஸா இருக்கவங்க ராக்ஸ் டி ஜெபக்ங்கிற பேரை கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இல்லனா ஜஸ்ட் ராக்ஸ்னு போடுங்க. பாப்போம் கெக்கோ மோரியாக்கு ஃபேன்ஸ் ஜாஸ்தியா இருக்காங்களா இல்ல ராக்ஸுக்கு ஃபேன்ஸ் ஜாஸ்தியா இருக்காங்களான்னு. அண்ட் மோஸ்டா ஜெபக்கு பத்தி பெருசா யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், நீங்க கமெண்ட் பண்றதை பொறுத்து நம்ம ஆளுக ஒன் பீஸ்ல அப் டு டேட்டா இருக்காங்களான்னு பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ கேப்பவும் போல ஒரு லைக் போட்டுருங்க. நம்ம சேனலுக்கான வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டாகிராம் பேஜ், அப்புறம் டெலிகிராம் சேனல்லாம் இருக்கு. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ஸ் இருக்கு. அப்புறம் நம்ம சேனலுக்கு ஏதாவது ஃபினான்ஷியலா சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சா இந்த QR இல்லைன்னா UPI ஐடி மூலமா சப்போர்ட் பண்ணலாம்.